வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இப்போ மறுபடியும் நாயன்மார்களுடைய கதைகள் 9ஆம் பாகமும் அப்பர் பெருமானுடைய 6வது பாகமும் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம அவரை எங்கே விட்டுட்டு வந்தோம்? சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய முன்னாடி விட்டுட்டு வந்தோம். அந்த அழகில் மயங்கி கண்ணீர் சிந்தி காதலாகி கசிந்துருகி அப்படியாக அவர் அங்கே இருக்காருன்னு. இதெல்லாம் உண்மையா? பக்தினா அப்படி ஒரு கண்ணீர் வருமா? அப்படி ஒரு காதல் வந்துருமா? அப்படி ஒரு அன்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, பக்தி மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமுமே. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஈடுபாடு, எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இறைவன் நம்மேல் தன் கருணையை காட்ட வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு. அது கொடுக்கணும் இது கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டால், அப்பொழுது தான் கல்யாணம் நிச்சயம் இருக்குது. அந்த ஆணும் பெண்ணும் திருமண நாளைக்காக காத்திருக்காங்க. அடுத்தது குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தை. முதல்ல அந்த குழந்தையை தாயும் தந்தையும் தூக்குகிறார்கள். சரி, அதற்கு பிறகு வயதான தம்பதிகள், நீ முந்தியோ நான் முந்தியோன்னு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு இடையிலான ஒரு சிறந்த அன்பு. இப்படி பல அன்பு இருக்குது. இதெல்லாமே ஒரு குழந்தை, அப்போ தான் பிறந்த குழந்தை. அம்மா அந்த குழந்தையை தூங்க வைக்கிறா. ஆனால் அந்த பார்க்குறா. ஆனால் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அந்த குழந்தை தூங்குறத பார்க்கும்போது. சாதாரணமாக தானே தூங்குறது. ஆனால் அந்த குழந்தை தூங்குறது கூட அவளுக்கு இது தூங்குறதே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. எல்லா விதமாகவும் இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அன்பு, பக்தி. இந்த மாதிரியான பரவசங்கள் மக்களுக்கு ஏற்படும் பொழுது கண்ணீர் ஏற்படுது இயல்பான ஒரு விஷயம். அப்படியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பார்ட்டர் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ எனக்கு என்ன 10வது பாஸ் பண்ண வையி, நான் உன்னை 10 வாட்டி வந்து சுற்றுறேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் ஏறி, சரி பரவாயில்ல, அதையும் மன்னிக்கிறான் இறைவன். நம்ம நன்னா வச்சுருக்கானே, அவன் நம்மளை மன்னிக்கிறான் என்பதற்கு அதுதான் அர்த்தம் இல்லையா? அப்படியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போவாது கோயிலுக்கு அப்படியாவது போகிறோமே, நம்மளே எல்லாத்துக்கும் அப்படியாதுன்னு திருப்திப்படுத்திக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. சரி, இவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு? அகத்தூய்மை புறத்தூய்மை 2 பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன அகத்தூய்மை, அது என்ன புறத்தூய்மைன்னா? புறத்தூய்மை நம்மளுக்கு தான் தெரியும், உழவாரப்படை. அகத்தூய்மை தன்னுடைய அருமையான பாடல்களினால் அந்த இறைவனை புகழ்ந்து 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 பாடி பக்தர்களுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தையும் அதேதான் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி பக்தியை ஏற்படுத்துவது தான் அகத்தூய்மை. அவர் அதை தன் பாடல்கள் மூலமாக செய்துருக்கார். இப்படியாக இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சீர்காழிக்கு பல பெயர்கள் உண்டு. 8 பெயர்களும் என்னமோ இருக்குது அந்த கோவிலுக்குன்னு சொல்லி உண்டு. அதில் தோணிப்புரம், திருக்கழுமலம் இப்படிலாம் இருக்குது சில பெயர்கள்லாம். இந்த கோவிலில் ஒரு குழந்தை, அந்த ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் உமாதேவி, அந்த கோயிலினுடைய இறைவியானவளை என்ன பண்ணுறா, அந்த குழந்தைக்கு திருநிலைநாயகியின் பேர். அந்த இறைவிக்கு இறைவன் பேர் சட்டைநாதர். அந்த இறைவி என்ன பண்ணுறா, அந்த குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் தன்னுடைய கையால் ஞானப்பால் கொடுக்குறா. ஞானப்பால் கொடுத்த உடனே அந்த குழந்தை என்ன தெரியுமாச்சு? வேதங்களையும் உபனிஷதையும் உள்ளடக்கிய தமிழ் பாடல்களை அப்படியே பாட ஆரம்பித்தது. அந்த குழந்தையும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறது. அது என்ன நோக்கம் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தையை வளரணும். அந்த குழந்தையினுடைய கதை. அந்த குழந்தையின் பெயர் சம்பந்தர். ஞானப்பால் திருவாகிய அந்த தாயார் ஞானப்பால் கொடுத்ததுனால அந்த குழந்தை திரு ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார். அதோடு கூட அந்த குழந்தைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆளுடைய பிள்ளை. ஆளுடை பிள்ளை. ஆளுடைனா இறைவனுடைய, பிள்ளைனா குழந்தை. அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கும் ஆளுடை அரசு அப்படின்னு பேர் இருக்குது. திருநாவுக்கரசுங்கிற பேரையே அந்த இறைவன் தான் அவருக்கு கொடுத்தாரு. அதனால் ஆளுடை அரசு அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர். அந்த குழந்தை அங்கே இருந்து கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டு சீர்காழியிலேயே தங்கியிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால், பரவும் இல்லையா? இங்கேருந்து அங்கே பக்தர்கள் கோவிலுக்கு போவார்கள், அங்கேருந்து இங்கே பக்தர்கள் கோவிலுக்கு வருவார்கள். அந்த மாதிரியாக பரவி கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திருநாவுக்கரசுக்கு இறைவன் தன்னை எத்தனை விதமாக காப்பாற்றினான். தீயிலேருந்து, எல்லாத்துலேருந்து, விஷத்திலேருந்து, கடல்லேருந்து, அப்படி எல்லாத்துலேருந்து காப்பாற்றினார்ன்றது எல்லா இடத்துக்கும் பரவனால் போல அங்கு போய் வரும் பக்தர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் இங்கே அந்த குழந்தையினுடைய அந்த இறைவி கொடுத்தது அப்படி எல்லாத்தையும் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு போறாரு திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் மிக மிக வயதில் மூத்தவர்.
அந்த குழந்தை 7 வயசோ 8 வயசோ அதுக்குட்பட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா இறைவி பால் கொடுத்தது 3 வயசுல. அப்புறத்துலேருந்தே அந்த குழந்தையானவன் பாலகன் அங்கேயே இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னா, எப்படியாவது போய் அந்த குழந்தையை தான் பார்க்க வேண்டும், அந்த குழந்தையை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு அவர் திருநாவுக்கரசர் நினைக்கிறார். பாருங்க நீங்களே, அந்த குழந்தையா அந்த குழந்தையுமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரல. அந்த பணிவோடு கூடி தான் போய் அந்த குழந்தையை வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனேயே அவர் என்ன பண்ணாரு, நேர போய் சிதம்பரம் கோவிலில் இருக்கிற நடராஜ பெருமான் இடத்தில் விடை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. சீர்காழிக்கு 25 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம 1 மணி நேரத்தில் பிரயாணம் பண்ணுவோம். அதனால் அது அந்த காலம் இல்லையா, நடந்து தான் போகணும். அப்படி போகும்போது வழியில் ஏதாவது கோவில்கள் வரும், அந்த கோவிலையே சேவிச்சுன்னு தான் போகணும். இப்போ வழியில் என்ன ஒரே ஒரு கோவில் வந்ததுன்னா திருநாரையூர் அப்படின்ற கோவில் வந்தது. 11ஆவது நூற்றாண்டில் நமக்கு அந்த திருநாரையூர் என்னன்னு தெரியும். ஆனால் அப்பொழுது தெரியாது. என்னன்னு கேட்டால், திருநாரையூரில் இருக்கிற கோவிலில் பிள்ளையார் பேர் பொல்லா பிள்ளையார். அவர்தான் ராஜராஜ சோழன் அரசன் வேண்டிக் கொண்டதுக்கேற்ப நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக தேவார பதிகங்கள் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த பிள்ளையார் அவர். ஆனால் அப்பொழுது திருநாவுக்கரசர் போன போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா. அது 7ஆம் நூற்றாண்டு. அந்த இறைவன் சௌந்தரீஸ்வரர், சௌந்தரமானவர், அழகானவர். அடுத்தது தாயார் திரிபுர சுந்தரி. அவர்கள் 2 பேர்லேயும் இவர் தேவார பாடல்கள் பாடுறாரு. நமக்கு பதிகங்கள் பற்றி தெரியும், அற்புதமான பதிகங்கள் இவர் பாடுவார். நம்ம முதல் பாடல் பாடுவோம்னு. ஆனால் இந்த வாட்டி 2 பதிகத்தினுடைய முதல் பாடம் பாட போகிறோம். நான் ரொம்ப நல்லா இருக்கு பாடல்கள் 2ம். அதனால் வீறு தானுடை வெற்பன் மடந்தையோர் கூரனாகிலும் கூண்பிறை சூடிலும் நாறு பூம்பொழில் நாரையூர் நம்பனுக்கு 6 சூடலும் அம்மா அழகிதே. 10 பாடல்களுடைய முடிவும் அம்மா அழகிதே அப்படின்னே தான் அந்த பாடல் முடியும். சரி, இன்னொரு பாட்டு பாடுவோமா? சொல்லானே பொருளானே சுருதியானே சுடராடி நெடுமாலு கருள் செய்தானே அல்லானே பகலானே அரியான் தன்னை அடியார்கட் கிளியானை அரண்மூன்றெய்தவில்லானே சரம் விஜயர் கருள் செய்தானே செங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானே தீயாடு நம்பன்றன்னை நாரையூர் நன்ன கரிற் கண்டேன் நானே. நாரையூர் நன்னகரிற் கண்டேன் நானே அப்படின்னு ரொம்ப அருமையான பாடல்கள் அவர் அங்கே பாடினார். அடுத்தது அங்கேருந்து கிளம்புறாரு, நேர சீர்காழியை பார்த்து போகிறார். சீர்காழியை நோக்கி அவர் நடந்து கொண்டே வரும்பொழுது சீர்காழியில் திருஞான சம்பந்தர் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரியவர் நம்மளை பார்த்து கொண்டு வரப்போகிறார். அதனால் நாம் போய் அவரை வரவேற்று அழைத்து கொண்டு வருவோம், அவர் நம்மளுடைய ஊருக்கு வருகிறார் அப்படி அதுக்குள்ளேயே விஷயங்கள் வந்துடும். உங்களை பார்க்கறதுக்கு அவர் வரார் அப்படின்ற மாதிரி. அதனால இந்த பிள்ளைக்கு இறைவன் சிவிகை கொடுத்துருக்காரு. ஐயோ இது சின்ன குழந்தைன்ட்டு அந்த கதையெல்லாம் அவருடைய கதை வரும்போது நம்ம சொல்லுவோம். சிவிகையில் தான் அந்த குழந்தை எங்கே போனாலும் போவான். அந்த சிவிகையில் உட்கார்ந்து அவருக்குன்னே அடியாட்கள்லாம் இருந்தார்கள். அதெல்லாம் பெரிய கூட்டத்தோடு கூடியவர் அவர். திருநாவுக்கரசர் தனியாளாகவே வருவார், இவர் பெருங்கூட்டக்காரர். அதனால் எல்லாருமாக சேர்ந்து ஊரினுடைய எல்லையில் ஒருத்தர் பார்த்து கொள்கிறார்கள். அவர் இவரை வணங்க போக, இவர் அவரை வணங்க போக, ஒரே அன்புக்கடலும் அறிவுக்கடலும் இணைந்த பாசம். தன் தந்தை வயதையும் தன் தந்தை வயதையோட பெரியவர் இந்த திருநாவுக்கரசர். அதனால் திருஞான சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைக்கிறார். அப்பன் அப்படின்னாக்கா குருவாயூரப்பன், அப்படி பல அப்பன்கள்னா தந்தைன்னு அர்த்தம். இவர் இன்னும் மரியாதையோடு இர் என்ற விகுதியை சேர்த்து அப்பரே என்று கூப்பிடுகிறார். அப்படின்னா அவரை என்ன கூப்பிட்டுருக்கணும், தனேனேன்னு கூப்பிட்டுருக்கணும், இல்லை என் பிள்ளையேன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் தானே சொல்லியிருக்கணும். இவர் வயதுக்கு மரியாதை கொடுத்து இறைவன் கொடுத்த இறைவன் ஏற்றிவிட்ட ஏற்றத்தை நினைத்து இவர் புகழ் பாடும்போது அவர் இவரை இறைவனுடைய அருளுக்கு முழுதுமே ஆளாகின ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால அடியேன்னு கூப்பிடுறாரு. உங்களுக்கெல்லாம் இந்த அடியேன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அற்புதமான அர்த்தம். என்னன்னாக்கா ரொம்ப ஹியூமிலிட்டி, அதாவது தாழ்மையான, நான் உங்களுடைய தாசன்,
உங்களுக்கு கீழ்ப்படிந்த ஒருவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் எப்போவுமே அந்த அடியேன்னு வரும். இது வைஷ்ணவர்கள் மிக அதிகமாக உபயோகப்படுத்துவார்கள். நான் போனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ராமானுஜர் அவர்களுடைய சரித்திரத்தை படித்த போது நிறைய படிச்சிருக்கோம். நம்ம அவர்கள் எல்லாருமே அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் இன்னார் தாசன் அப்படின்னு தான் அவர்கள் சொல்லுக்குவார்கள். அதையே தான் இந்த குழந்தையும் சொல்கிறோம். அதுக்கு அவர் சொல்கிறார் இந்த குழந்தையை பார்த்து, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா இது ரொம்பவும் பெருமைக்குரிய புகழ்பெற்ற ஒரு வார்த்தை இது. அப்பரே என்று கூப்பிடுவதும் அடியேன் என்று பதில் உரைப்பதும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆறுது? எல்லாரும் புடை சூழ சீர்காழி கோவிலுக்கு போய் சட்டநாத பெருமாளை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அந்த குழந்தை நீங்கள் உங்களுடைய தமிழால் இந்த இறைவன் மேல் பாடுங்கள் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கிறான். எப்படியும் அவர் பாட போகிறாரு. அந்த குழந்தையை ரொம்ப ஆசையாக கேட்கவும் அவர் பாடுறாரு. நிறைய பதிகங்கள் அவர் அங்கே பாடியிருக்காரு. திருக்கழுமலம் அப்படி நம்மளுடைய பாபங்களை கழுவும் இடம் அப்படின்னு அர்த்தம். அது அந்த இடத்துல அவர் பாடின ஒரு பாடலை நம்ம பாடுவோம். பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நீன் பாதமெல்லாம் 4 புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர் மதியங்கால் கொண்ட வன்கை சடை விரித்தாடும் கழுமலர்க்கு ஆளன்றி மற்றுமுண்டோ அந்த நாழி அகலிடமே. அப்படியான ஒரு பாடல்கள் அவர் பாடினார். அப்புறம் நிறைய பாடல்கள் பாடினோம். அங்கேயே இருக்கார்கள் இவங்க 2 பேரும். அந்த ஊர் மக்களுக்கு, பக்தர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா 2 அன்பு கடலும் அறிவு கடலும் ஒன்றா இருக்கிறதை பார்ப்பதற்கும், அவர்கள் தினமும் கோவிலுக்கு பாடல்கள் பாடுவதும், அவர் கோவிலில் தன்னுடைய உழவார பணியை செய்வதும், அப்படியாக கோலாகலமாக சீர்காழியானது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சீர்காழியை பற்றி நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல சிதம்பரம் கோவில் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சீர்காழியும் அதே மாதிரி ஏகப்பட்டது இருக்குது சீர்காழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்வதற்கு. ரொம்ப நாள் அவர்கள் அங்கே தங்கியிருக்கார்கள். அதுக்கப்புறமா அவர்கள் 2 பேருக்கும் அப்படியே நம்ம இந்த காவேரி சோழ நாடினுடைய அந்த கோவில்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே வருது. அதனால் 2 பேரும் கிளம்புகிறார்கள். அப்படி அவர்கள் கோவில் தரிசனம் பண்ண போது பார்த்த முக்கியமான ஒரு இடம் திருக்கோலக்கா. அந்த கோவிலில் சப்தபுரீஸ்வரர்னு அந்த இறைவனுடைய பெயர். இன்னும் சில பெயர்கள் இருக்குது. தாளேஸ்வரர், திருத்தாளமுடையார் அப்படின்ற பெயர் எல்லாம் இருக்குது. தாயாருக்கு ஸ்ரீ துவனி பிரதாம்பாள்னு பேர், அதாவது ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற பேர் தாயாரினுடைய பேர். அந்த கோவில் தென்பாதி அப்படின்னு சீர்காழியிலேயே இருக்கிற இடம் தான் அது. அந்த கோவிலில் என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இறைவன் நீங்கள் எப்போவுமே திருஞான சம்பந்தனுடைய அந்த உருவப்படங்களை எல்லாம் பார்த்தாக்கா அவர் கையில் ஒரு தாளம் வச்சுருப்பார். அதுக்கு பேர் என்ன, சிம்பல்ஸ், என்னென்ன ஜால்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் திருஞான சம்பந்தனுடைய அடையாளம். நம்ம இப்போ அப்பரனுடைய அடையாளம்னா கையில் அப்படி அவர் அந்த இது வச்சுட்டுருப்பார், உழவார படை வச்சுட்டுருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய எண்ணப்படி ஒரு பொருள் இருக்கும் கையில். அந்த மாதிரி இருக்கிற இந்த தங்க ஜால்ராவை இந்த சப்தகிரீஸ்வரர் என்ற அந்த சப்தபுரீஸ்வரர் என்ற அந்த இறைவன் இவருக்கு கொடுத்தாராம். அந்த தாயார் அதற்கு ஓசை கொடுத்தாளாம். அதனால்தான் அந்த தாயாரினுடைய பெயர் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். இப்படியாக அந்த சரித்திரத்தை கேட்டு அப்படியே மனம் நெகிழ்ந்து போகிறார் அப்பர் பெருமான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர்கள் 2 பேரும் அங்கே தங்கி இருக்கிறார்கள். பிறகு இவர் திரும்பிட்டார் சீர்காழிக்கு. அப்பர் பெருமான் தான் எப்படி எங்கெங்கே என்னென்ன செய்யணும், எந்தெந்த கோவில் பார்க்கணும் சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போமா? அது வரைக்கும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.